மீனா நின்றுட்டு இருக்காங்க பூக்கடையில். அங்கேருந்து ரோகிணி வராங்க. வந்த உடனே அப்படி நக்கலாக பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஏய், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி சொல்லிட்டீங்க? இங்கே இருக்க ஃப்ளாட்டில் என்னை மேக்கப் போடுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் ஒன்று கேள்விப்பட்டேன், உங்களை வீட்டை விட்டு என்ன மாதிரியே துரத்தி விட்டுட்டாங்களாமே அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே மீனாக்கு கோவமாக வருது. ஏய், என்னை வீட்டை விட்டு அனுப்புனா உனக்கு என்ன பிரச்சனை? உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் பட்ட கஷ்டத்தை இப்போ நீங்கள் பட்டுட்ருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சி, வாயை மூடு, உனக்குலாம் அறிவே கிடையாதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி பேசிட்டீங்க? நீங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களே, இந்த சுருதியும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன், அந்த வீட்டில் யாருமே இல்லை பாருங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நான் சீக்கிரமாக என்னோட புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க, போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் போயிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்காது மீனா, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஏய், நீ யாருடி சொல்கிறதுக்கு, நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் மனோஜோட சேர்ந்து வாழணும். இந்த ஜென்மத்தில் எனக்கு விஜயா அத்தை தான் அத்தை, அண்ணாமலை அவர் தான் மாமனார், என்னோட வீட்டுக்கார் தான் எனக்கு வீட்டுக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. ஆமாம், அப்படி தான் பேசுவேன், இதெல்லாம் யாராலையுமே மாற்ற முடியாது, நான் சீக்கிரமாகவே அந்த வீட்டுக்குள்ளே வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நடக்கவே நடக்காது, நான் இருக்க வரைக்கும் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் ஓகே, அப்படி இல்லைன்னா என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்குள்ளே ரோகிணி அப்படி நக்கலாக சிரிச்சிட்டு ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறாங்க. பாருங்க சுருதி எப்படி பேசிட்டு போகிறா, அவள் எவ்வளோ திமுறா நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு போகிறா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ரோகிணிக்கு இதில் ஏதோ ஒரு பங்கு இருக்குது, அந்த ரோகிணி தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கும் தோணுது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுருதி போகிறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து முத்து வராரு. மீனா, எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன சாப்பிட்டீங்க? அது ரவி தான் சமைச்சான், அதுவும் கிச்சடி பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, அவர் நல்லா தான் சமைப்பார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நல்லா தான் சமைச்சான், நல்லா இருந்தது, சாப்பிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி மீனா, வீட்டுக்கு வா மீனா, என்னதான் உப்புமா பண்ணாலும் நீ பண்ணுற மாதிரி வராதில்ல, நீ வீட்டுக்கு வா மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்னங்க உப்புமா பண்ணுறதுக்காக நான் வீட்டுக்கு வர முடியுமா, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி சொல்லிட்டேன், என்னால் எப்படி வர முடியும், எனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க ஒரு நாள் நைட்டு வரமாட்டிங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, நான் என்ன நினச்சேன், மாமியார் வீட்டில் வந்து தாங்கன்னா அந்தளவுக்கு கௌரவமாக இருக்காதுன்னு நினச்சேன், நீயே சொல்லிட்டல்ல, நான் வரேன் சரியா, இன்றைக்கி நைட்டு நான் கண்டிப்பாக அங்கே வரேன், அத்தை வீட்டுக்கு நான் வரேன், நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க, என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லு மீனா, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் இங்கே இருக்கும்போது அந்த ரோகிணி வந்தாங்க, அவையா இங்கே வந்தா, வந்துட்டு ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க, உங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா, என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படுறீங்களா, நக்கலாக பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அந்த பார்லர் அம்மாவுக்கு வயிற்றெரிச்சல், அது எப்போவுமே இப்படி தான் சொல்லிட்டு திரியும், அதுக்கு வேறு வேலையே கிடையாது, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, சுருதி சொல்கிறது எல்லாமே உண்மை தான். என்ன சொன்னாங்க, அந்த ரோகிணி தான் என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் போட்டு ஏதோ பண்ணியிருக்கா மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம், இல்லை நான் இப்படி யோசிக்கவே இல்லையே, அந்த பார்லர் அம்மா என்ன வேணால் பண்ணும் மீனா, கண்டிப்பாக பண்ணும், அது ரொம்ப ரொம்ப மோசமானது, நான் யோசிக்கிறேன், பார்க்கலாம். அந்த சாமி ஆடுற பொம்பளை இருக்கால்ல, அவளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி இது யார் காரணம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன், நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது சரியா, எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து முத்து போகிறாரு. மீனா யோசிக்கிறாங்க, இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ நக்கலாக பேசிட்டு போவா அப்படின்னு. வீட்டில் முத்து மாப்பெல்லாம் போடுறாரு. அதே மாதிரி ரவி சமையல் பண்ணிகிட்டே இருக்காரு. மனோஜ் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. மனோஜ், இங்கே பாரு, நான் வீட்டை துடைக்கிறேன், ரவி சமையல் பண்ணுறான், நீ போய் ஒழுங்காக பாத்திரத்தை தேய் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ, என்ன என்ன உங்களுக்கு, நான்லாம் போய் பாத்திரம்லாம் தேய்க்க மாட்டேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், என்னென்ன படிச்சிருக்கேன், நான் பெரிய ஒரு தொழிலதிபர், என்ன போய் பாத்திரம் தேய்க்க சொல்கிறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. டேய்,
இங்கே பாரு ஒழுங்காக பாத்திரம் தேய்ச்சினா தான் உனக்கு டிஃபன், இல்லைன்னா உனக்கு டிஃபனே கிடையாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ எனக்கு பசிக்குது, தயவு செய்து எனக்கு டிஃபன் கொடுங்க அப்படின்னு மனோஜ் அப்படியே கத்துறாரு. இங்கே பாருங்க இதெல்லாம் பண்ணீங்க எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் வாய மூடுறா, வாய மூடு, சும்மா வீட்டில் ஒரு வேலை கூட செய்யாமல் நல்லா திண்டு சுற்றிட்டு இருக்க. இங்கே பாரு வீட்டில் மீனா கிடையாது, உன் பொண்டாட்டி கிடையாது, அடுத்தது சுருதியும் கிடையாது, இப்படி பொம்பளைங்க யாருமே வீட்டில் இல்லை, அப்போ நாம தான் எல்லா வேலையும் செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே என்னால் சாமான்லாம் தேய்க்க முடியாது, என்னை எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. அம்மா நீ சீக்கிரம் வாமா அப்படின்னு கத்துறாரு. அதுக்குள்ளே அவங்க வராங்க. அண்ணாமலையும் வர்றாரு. அப்பா பாருப்பா இவன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான்ப்பா, நான் வீடு துடைக்கிறேன், ரவி சமையல் பண்ணுறான், இவன் பாத்திரத்தை கழுவ முடியாதுன்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏய் மனோஜ் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான்டா அவனும், வீட்டில் யாரும் இல்லைல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது எப்படி அவன் பண்ணுமா, அவன் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான், அவன் தொழிலதிபர், அவனை போயிட்டு பாத்திரம் தேய்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. பாத்தியாப்பா அம்மா எப்படி பேசிகிட்டு இருக்குன்னு பாருப்பா. இங்கே பாருங்க ரவி சமைக்க தெரியும், சமையல் படிப்பு படித்தான் அதனால் சமைக்கிறான், முத்து படிக்கலை அதனால் எல்லா வேலையும் செய்கிறான். மனோஜ் என்ன பண்ணான், மனோஜுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா வீட்டில் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் கண்டிப்பாக மனோஜ் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது மனோஜுக்கு. அம்மா நான் செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு, இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் அவ்வளோதானே, நான் சீக்கிரமாக ஒரு வேலைக்காரியை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரிம்மா நல்ல வேலை அம்மா, ஒன்று நீ எந்த வேலைக்காரியை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள எடுக்கணும், அப்படி இல்லைன்னா யாரும் இல்லாதப்போ உன்னை சாகடிச்சிட்டு இருக்கிற படத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க முத்து, பார்த்துட்டு சொல்கிறாரு. ஆமாம் ஒரு வேலைக்கு வரவங்க மேலே உனக்கு இவ்வளோ எண்ணம் வருமா, ஆமாம் நீ உன் பொண்டாட்டி ஒழுங்காக இன்டர்வியூ எடுத்திருந்தா அவள் ஓடி இருக்க மாட்டாள்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாம்மா. பாருமா எப்படி பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் நான் அவன் நக்கல் பண்ணியே பேசிகிட்டு இருக்காம்மா, ஏற்கனவே நான் மனசால் கஷ்டப்படுறேன், இவன் இன்னும் கஷ்டப்படுத்துகிறாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஏய் வாயை மூடுங்க, யாரும் பேசாதீங்க, இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை நான் சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அண்ணாமலை படுத்துகிட்டே இருக்காரு. அப்படி எழுந்து உட்காந்துட்டு அப்படி நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. நல்ல பொண்ணு மீனா இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டாலே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து விஜயா எழுந்துக்கிறாங்க. என்னங்க நீங்கள் சரியாக தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு விஜயா நான் உங்ககிட்ட பேசணும், இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் பார்த்தியா எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு சாப்பாடு கூட சரியாக சாப்பிட முடியல, நீ எதுக்காக மீனாவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, என்னங்க இப்போ அந்த பூக்காரியை போய் கூப்பிட்டு வர சொல்கிறீங்களா, அதெல்லாம் என்னால் அவளை போய் கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்படி நான் சொல்லலை விஜயா, வீட்டில் எது தப்பு எது சரின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, மீனாவால் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எப்போவுமே மீனா நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, புரியுதா உனக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னங்க நான் தான் சொல்கிறேன்ல வேலைக்காரி ஏற்பாடு பண்ணுறேன், அமைதியாக இருங்க, எப்போ பார்த்தாலும் அந்த மீனாக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க, என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்குறீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீ திருந்தவே மாட்ட விஜயா, நீ திருந்தவே மாட்டேன், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு. ஆமாம் எப்போ பார்த்தாலும் மீனா மீனா மீனான்னு, அவள் பெரிய ஆள், அவள் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வாங்க, அப்படி என்ன வேலை செஞ்சிட்டா, எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டால் பாத்திரத்தை தேய்ப்பா, கடைக்கு போவா, பூ விற்பா, இவ்வளோதான், சும்மா மீனா மீனா மீனான்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா யார் வேணால் செஞ்சுட்டு போகிறாங்க. அவன் வேற முத்து வீட்டுக்கு ஆள் வச்சா அந்த ஆளுக்கு சம்பளம் மனோஜ் தான் கொடுக்கணும்னு சொல்கிறான், இவன் திருந்தவே மாட்டான், இவன் வீட்டில் இருக்க வரைக்கும் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி யோசிச்சுட்டே தூங்குறாங்க. எப்பவும் போல் மனோஜ் கடையில் இருக்கார். அப்படி தூங்கி விடுறாரு. கடையில் ஒரு ஆள் கூட வரவே இல்லை. அங்கேருந்து வராங்க அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷ் வராரு, ஜீவா 2 பேருமே வராங்க. பாஸ் எழுந்துருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பாஸ் எழுந்துருங்க, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, ஐயோ அதை ஏன் கேட்குற, அவரு என்ன கடைக்கு யாருமே வரலன்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கடவுளே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாஸ் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. ஜீவா சூப்பராக பேசுகிற, கரெக்டாக பேசுகிற, இங்கே பாரு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் பிரச்சனை, ஐயோ அந்த ரோகிணி என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க, சாப்பாடு செய்யக்கூட ஆள் இல்லை தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பாஸ் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. ஜீவா நீ சொல்கிற ஐடியா நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் அவகிட்ட எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கலையே,
டிவோர்ஸ் கிடைச்சா தானே நான் வந்து பொண்ணெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறார். ஐயோ கடவுளே, இவன் திருந்தவே மாட்டான். இவன் கல்யாணம் பண்ணிட்டு வாழறத பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் இவன் பொண்டாட்டி இவனையே சுற்றி சுற்றி வருது. மனோஜ் தான் வேணும், மனோஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் ஜாலியாக தான் இருக்கான். சூப்பர் அப்படின்னு சந்தோஷ் நினைக்கிறாரு. என்ன சந்தோஷ், என்னை பற்றி ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இதை பற்றி நான் என்ன நினைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சந்தோஷ் ஜீவா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காரு. மீனா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அங்கே வந்து முத்து வராரு. வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள, நீங்கள் எத்தனை நாள் வேணால் இங்கே வந்து இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. இல்லைம்மா அவரே வரல, நான் தான் அவர் வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இதில் என்ன இருக்குது, அவர் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் இருக்கலாம், இதுவும் அவரோட வீடு தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மாம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சத்யா கேட்குறாரு. நல்லா இருக்க சத்யா, வேலைலாம் எப்படி போகுது, நல்லா போதா அப்படின்னு முத்து கேட்குறாரு. மாமா வேலைலாம் சூப்பராக போகுது மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. அப்படி இருக்காங்க. எப்பவும் போல் மீனா முத்து 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, என்னங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது, உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் சொல்ல முடியல. ஆனால் சூழ்நிலை அப்படி தானங்க இருக்குது, மாமாவோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அப்படி தாங்க நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் இந்த ரோகிணியோட விளையாட்டு தான் எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த ரோகிணி பிளான் போட்டு வேணும்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிங்க, அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா எனக்கு இனிமேல் அதான் வேலையே, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, அந்த சாமியார் பொம்பளை யார் அனுப்புனா, எப்படி வந்தாங்கன்னு எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சி நான் அம்மா கிட்ட நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். அந்த ரோகிணி நடக்கிறது, அந்த பார்லர் அம்மா நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது. நான் சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, என்ன சாப்பாடுலாம் நல்லா இருந்ததா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா உன்னோட கைப்பக்குவத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும் மீனா, நல்ல வேலை இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிது, எல்லாம் நீ பண்ணது தானே, எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் இது உன்னோட சமையல் சொல்லிட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நானே சமையல் பண்ணி வச்சுட்டேன். அம்மா சமையல் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டாம் அவருக்கு நானே சமைக்கிறேன்னு சொன்னேன், தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா எனக்கு எல்லாமே தெரியும், என் மேலே நீ அவ்வளோ பாசம் வச்சுருக்க மீனா, நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது, அதானே என்ன வர சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்கிறார். என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே நைட்டு சரியாக தூங்க மாட்டீங்க எனக்கு தெரியும், அதனால தான் சரி எங்கேயாச்சும் தூங்கட்டுமே அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் மீனா. மீனா நின்றுட்டுருக்காங்க பூக்கடையில். அங்கேருந்து ரோகிணி வராங்க. வந்த உடனே அப்படி நக்கலாக பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி சொல்லிட்டீங்க, இங்கே இருக்க ஃப்ளாட்டில் என்னை மேக்கப் போடுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் ஒன்று கேள்விப்பட்டேன், உங்களை வீட்டை விட்டு என்ன மாதிரியே துரத்தி விட்டுட்டாங்களாமே அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே மீனாவுக்கு கோவமாக வருது. ஏய் என்னை வீட்டை விட்டு அனுப்புனா உனக்கு என்ன பிரச்சனை, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பட்ட கஷ்டத்தை இப்போ நீங்கள் பட்டுட்ருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சி வாயை மூடு, உனக்குலாம் அறிவே கிடையாதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்ன மீனா இப்படி பேசிட்டீங்க, நீங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களே, இந்த சுருதியும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன், அந்த வீட்டில் யாருமே இல்லை பாருங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நான் சீக்கிரமாக என்னோடய புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க, போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் போயிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்காது மீனா, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஏய் நீ யாருடி சொல்கிறதுக்கு, நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் மனோஜோட சேர்ந்து வாழணும். இந்த ஜென்மத்தில் எனக்கு விஜயா அத்தை தான் அத்தை, அண்ணாமலை அவர் தான் மாமனார், என்னோட வீட்டுக்கார் தான் எனக்கு வீட்டுக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் பேசுவேன், இதெல்லாம் யாராலையுமே மாற்ற முடியாது, நான் சீக்கிரமாகவே அந்த வீட்டுக்குள்ளே வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நடக்கவே நடக்காது, நான் இருக்க வரைக்கும் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் ஓகே, அப்படி இல்லைன்னா என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்குள்ளே ரோகிணி அப்படி நக்கலாக சிரிச்சிட்டு ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறாங்க. பாருங்க சுருதி எப்படி பேசிட்டு போகிறா, அவள் எவ்வளோ திமுறா நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு போகிறா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ரோகிணிக்கு இதில் ஏதோ ஒரு பங்கு இருக்குது, அந்த ரோகிணி தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க.
இப்போ தான் எனக்கும் தோணுது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுருதி போகிறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து முத்து வராரு. மீனா எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன சாப்பிட்டீங்க? அது ரவி தான் சமைச்சான், அதுவும் கிச்சடி பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, அவர் நல்லா தான் சமைப்பார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நல்லா தான் சமைச்சான், நல்லா இருந்தது, சாப்பிட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி மீனா, வீட்டுக்கு வா மீனா, என்னதான் உப்புமா பண்ணாலும் நீ பண்ணுற மாதிரி வராதுல்ல, நீ வீட்டுக்கு வா மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்னங்க உப்புமா பண்ணுறதுக்காக நான் வீட்டுக்கு வர முடியுமா, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி சொல்லிட்டேன், என்னால் எப்படி வர முடியும், எனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க ஒரு நாள் நைட்டு வரமாட்டிங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நான் என்ன நினச்சேன், மாமியார் வீட்டில் வந்து தாங்கன்னா அந்தளவுக்கு கௌரவமாக இருக்காதுன்னு நினச்சேன். நீயே சொல்லிட்டல்ல, நான் வரேன் சரியா, இன்றைக்கி நைட்டு நான் கண்டிப்பாக அங்கே வரேன், அத்தை வீட்டுக்கு நான் வரேன், நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க, என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லு மீனா, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் இங்கே இருக்கும்போது அந்த ரோகிணி வந்தாங்க, அவையா இங்கே வந்தா, வந்துட்டு ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க. உங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா, என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படுறீங்களா, நக்கலாக பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அந்த பார்லர் அம்மாவுக்கு வயித்தெரிச்சல், அது எப்போவுமே இப்படி தான் சொல்லிட்டு திரியும், அதுக்கு வேறு வேலையே கிடையாது, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, சுருதி சொல்கிறது எல்லாமே உண்மை தான். என்ன சொன்னாங்க, அந்த ரோகிணி தான் என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் போட்டு ஏதோ பண்ணியிருக்கா மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம் இல்லை, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே. அந்த பார்லர் அம்மா என்ன வேணால் பண்ணும் மீனா, கண்டிப்பாக பண்ணும், அது ரொம்ப ரொம்ப மோசமானது. நான் யோசிக்கிறேன், பார்க்கலாம். அந்த சாமி ஆடுற பொம்பளை இருக்கால்ல, அவளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி இது யார் காரணம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன், நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது சரியா, எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து முத்து போகிறாரு. மீனா யோசிக்கிறாங்க, இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ நக்கலாக பேசிட்டு போவா அப்படின்னு. வீட்டில் முத்து மாப்பெல்லாம் போடுறாரு. அதே மாதிரி ரவி சமையல் பண்ணிகிட்டே இருக்காரு. மனோஜ் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. மனோஜ், இங்கே பாரு, நான் வீட்டை துடைக்கிறேன், ரவி சமையல் பண்ணுறான், நீ போய் ஒழுங்காக பாத்திரத்தை தேய் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ என்ன என்ன உங்களுக்கு, நான்லாம் போய் பாத்திரம்லாம் தேய்க்க மாட்டேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், என்னென்ன படிச்சிருக்கேன், நான் பெரிய ஒரு தொழிலதிபர், என்ன போய் பாத்திரம் தேய்க்க சொல்கிறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. டேய் இங்கே பாரு, ஒழுங்காக பாத்திரம் தேய்ச்சினா தான் உனக்கு டிஃபன், இல்லைனா உனக்கு டிஃபனே கிடையாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ எனக்கு பசிக்குது, தயவு செய்து எனக்கு டிஃபன் கொடுங்க அப்படின்னு மனோஜ் அப்படியே கத்துறாரு. இங்கே பாருங்க, இதெல்லாம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் வாய மூடுறா, வாய மூடு, சும்மா வீட்டில் ஒரு வேலை கூட செய்யாமல் நல்லா திண்டு சுற்றிட்டு இருக்க. இங்கே பாரு, வீட்டில் மீனா கிடையாது, உன் பொண்டாட்டி கிடையாது, அடுத்தது சுருதியும் கிடையாது, இப்படி பொம்பளைங்க யாருமே வீட்டில் இல்லை, அப்போ நாம தான் எல்லா வேலையும் செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே, என்னால் சாமான்லாம் தேய்க்க முடியாது, என்னை எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. அம்மா நீ சீக்கிரம் வாமா அப்படின்னு கத்துறாரு. அதுக்குள்ளே அவங்க வராங்க. அண்ணாமலையும் வர்றாரு. அப்பா பாருப்பா, இவன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான்ப்பா, நான் வீடு துடைக்கிறேன், ரவி சமையல் பண்ணுறான், இவன் பாத்திரத்தை கழுவ முடியாதுன்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மனோஜ், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான்டா அவனும், வீட்டில் யாரும் இல்லைல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது எப்படி அவன் பண்ணுமா, அவன் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான், அவன் தொழிலதிபர், அவனை போயிட்டு பாத்திரம் தேய்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. பாத்தியாப்பா அம்மா எப்படி பேசிகிட்டு இருக்குன்னு பாருப்பா, இங்கே பாருங்க, ரவி வந்து சமைக்க தெரியும், சமையல் படிப்பு படித்தா அதனால சமைக்கிறான், முத்து படிக்கலை அதனால எல்லா வேலையும் செய்கிறான். மனோஜ் என்ன பண்ணான், மனோஜுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, வீட்டில் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் கண்டிப்பாக மனோஜ் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது மனோஜுக்கு. அம்மா நான் செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு, இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் அவ்வளோதானே, நான் சீக்கிரமாக ஒரு வேலைக்காரியை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரிம்மா, நல்ல வேலை அம்மா, ஒன்று நீ எந்த வேலைக்காரியை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள எடுக்கணும், அப்படி இல்லைன்னா யாரும் இல்லாதப்போ உன்னை சாகடிச்சிட்டு இருக்கிற படத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க முத்து, பார்த்துட்டு சொல்கிறாரு. ஆமாம்,
ஒரு வேலைக்கு வரவங்க மேலே உனக்கு இவ்வளோ எண்ணம் வருமா? ஆமாம், நீ உன் பொண்டாட்டி ஒழுங்காக இன்டர்வியூ எடுத்திருந்தா அவள் ஓடி இருக்க மாட்டாள்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாம்மா. பாருமா எப்படி பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் நான் அவன் நக்கல் பண்ணியே பேசிகிட்டு இருக்காம்மா. ஏற்கனவே நான் மனசால கஷ்டப்படுறேன், இவன் இன்னும் கஷ்டப்படுத்துகிறாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஏய் வாயை மூடுங்க, யாரும் பேசாதீங்க, இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை நான் சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அண்ணாமலை படுத்துகிட்டே இருக்காரு. அப்படி எழுந்து உட்காந்துட்டு அப்படி நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. நல்ல பொண்ணு மீனா இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டாலே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து விஜயா எழுந்துக்கிறாங்க. என்னங்க நீங்கள் சரியாக தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு விஜயா, நான் உங்ககிட்ட பேசணும், இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் பார்த்தியா எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு சாப்பாடு கூட சரியாக சாப்பிட முடியல. நீ எதுக்காக மீனாவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க. என்னங்க இப்போ அந்த பூக்காரியை போய் கூட்டு வர சொல்கிறீங்களா? அதெல்லாம் என்னால் அவளை போய் கூட்டு வர முடியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்படி நான் சொல்லலை விஜயா, வீட்டில் எது தப்பு எது சரின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மீனாவால் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்போவுமே மீனா நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, புரியுதா உனக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னங்க, நான் தான் சொல்கிறேன்ல, வேலைக்காரி ஏற்பாடு பண்ணுறேன், அமைதியாக இருங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மீனாக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க, என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்குறீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீ திருந்தவே மாட்ட விஜயா, நீ திருந்தவே மாட்டேன், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் மீனா மீனா மீனான்னு அவள் பெரிய ஆள். அவள் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வாங்க. அப்படி என்ன வேலை செஞ்சிட்டா? எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டால், பாத்திரத்தை தேய்ப்பா, கடைக்கு போவா, பூ விற்பா, இவ்வளோதான். சும்மா மீனா மீனா மீனான்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா யார் வேணால் செஞ்சுட்டு போகிறாங்க. அவன் வேற முத்து வீட்டுக்கு ஆள் வச்சா அந்த ஆளுக்கு சம்பளம் மனோஜ் தான் கொடுக்கணும்னு சொல்கிறான். இவன் திருந்தவே மாட்டான். இவன் வீட்டில் இருக்க வரைக்கும் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே யோசிச்சுட்டே தூங்குறாங்க. எப்பவும் போல் மனோஜ் கடையில் இருக்கார். அப்படியே தூங்கி விடுறாரு. கடையில் ஒரு ஆள் கூட வரவே இல்லை. அங்கேருந்து வராங்க அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷ் வராரு, ஜீவா, 2 பேருமே வராங்க. பாஸ் எழுந்துருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பாஸ் எழுந்துருங்க, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அதை ஏன் கேட்குற, அவரு என்ன கடைக்கு யாருமே வரலன்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கடவுளே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாஸ் ஏதோ யோசிச்சுட்ருக்காரு அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. ஜீவா சூப்பராக பேசுகிற, கரெக்டாக பேசுகிற, இங்கே பாரு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் பிரச்சனை? ஐயோ அந்த ரோகிணி என் வாழ்க்கை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க, சாப்பாடு செய்யக்கூட ஆள் இல்லை தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. ஜீவா நீ சொல்கிற ஐடியா நல்லா இருக்கு, ஆனால் இன்னும் அவகிட்ட எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கலையே. டிவோர்ஸ் கிடைச்சா தானே நான் வந்து பொண்ணெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு மனு சொல்கிறார். ஐயோ கடவுளே, இவன் திருந்தவே மாட்டான். இவன் கல்யாணம் பண்ணிட்டு வாழறதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் இவன் போண்டாட்டி இவனையே சுற்றி வருது. மனோஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் ஜாலியாக தான் இருக்கான், சூப்பர் அப்படின்னு சந்தோஷ் நினைக்கிறாரு. என்ன சந்தோஷ், என்னை பற்றி ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உங்களை பற்றி நான் என்ன நினைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சந்தோஷ் ஜீவா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காரு. மீனா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அங்கே வந்து முத்து வராரு. வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள, நீங்கள் எத்தனை நாள் வேணால் இங்கே வந்து இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. இல்லைம்மா அவரே வரல, நான் தான் அவர் வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இதில் என்ன இருக்குது, அவர் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் இருக்கலாம், இதுவும் அவரோட வீடு தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மாம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சத்யா கேட்குறாரு. நல்லா இருக்க சத்யா, வேலைலாம் எப்படி போகுது, நல்லா போதா அப்படின்னு முத்து கேட்குறாரு. மாமா வேலைலாம் சூப்பராக போகுது மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. அப்படி இருக்காங்க. எப்பவும் போல் மீனா முத்து 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, என்னங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது, உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் சொல்ல முடியல, ஆனால் சூழ்நிலை அப்படி தானங்க இருக்குது, மாமாவோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அப்படி தாங்க நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் இந்த ரோகிணியோட விளையாட்டு தான் எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த ரோகிணி பிளான் போட்டு வேணும்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிங்க, அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா எனக்கு இனிமேல் அதான் வேலையே, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, அந்த சாமியார் பொம்பளை யார் அனுப்புனா, எப்படி வந்தாங்கன்னு எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சி நான் அம்மா கிட்ட நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். அந்த ரோகிணி நடக்கிறது, அந்த பார்லர் அம்மா நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது. நான் சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஏன்னா சாப்பாடெலாம் நல்லா இருந்ததா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா உன்னோட கை பக்குவத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும் மீனா, நல்ல வேலை
இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது. எல்லாம் நீ பண்ணது தானே? எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் சாப்பிடும்போதே கண்டுபிடிச்சுட்டேன். இது உன்னோட சமையல் சொல்லிட்டு அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமாங்க. நீங்க வரீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நானே சமையல் பண்ணி வச்சுட்டேன். அம்மா சமையல் பண்றேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம். அவருக்கு நானே சமைக்கிறேன்னு சொன்னேன். தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மீனா எனக்கு எல்லாமே தெரியும். என் மேல நீ அவ்ளோ பாசம் வச்சிருக்க மீனா. நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. அதானே என்ன வர சொன்ன அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அங்க நைட்டு சரியா தூங்க மாட்டீங்க. எனக்கு தெரியும். அதனால தான் சரி எங்கேயாச்சும் தூங்கட்டுமே, அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா என் மேல உனக்கு எவ்ளோ பாசம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து.